வரதே பெஸ்ட். சினிமா வசனம் மாதிரி எழுதி வச்சு படிக்கிறாரு. ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பண்ணி வரணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவங்க 2 பேர் தான் மனசில் வச்சிருக்கோம். ஒன்று இந்த ஒரு சின்ன இல்லைன்னா இன்னொரு அந்த சின்ன அவ்வளோதான். இவர் ரஜினிகாந்த் இதை பார்த்துக்கிட்டே தான் அவர் பயந்துக்கிட்டார். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுபடு அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவர் வந்து பேக் அடிச்சிட்டாரு. சினிமா அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 257 கோடி வாங்குறவர் வந்து ஃபீல்டை விட்டு வந்து தப்புன்னு நினைக்கிறேன். தனிச்சு நின்னா அவர் சொல்லியை முடிச்சிருவாங்க. இதை 1% 2% வரல. கமலஹாசன் மாதிரி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்தில் மூடிட்டு போயிட்டா பற்றி அது மாதிரி இவர் அவ்வளோதான். விஜய் கட்சி மூடிட்டு போயிட வேண்டியதான். படிச்சவர் எவ்வளோ நிறைய சம்பாதிச்சிருக்காரு. இப்போ அவர் அரசியலுக்கு வரானா கண்டிப்பாக ஏதோ மக்களுக்கு செய்யணும் என்ன இருக்கும்ல. இந்த கிஷோரை வச்சு பண்ணுறாரு. அது வந்து என்னதான் பண்ணோட ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்காது. ஓட்டு பிரிக்கலாம் அவ்வளோதான். எல்லாம் அந்த பசங்க சினிமா மோகத்தில் போயிருக்காங்க, அது மட்டும்தான் தெரியுது. ஆனால் ரசிகர்களை வச்சு இவர் கட்சி ஆரம்பிச்சது கஷ்டம் தான். இப்போ உலக நாயகனே வந்து முண்டு முடியாது போய் கட்சியில் டிஎம் கொடுத்து சரண்டர் ஆகிட்டு போகிற எம்பிக்காக நின்ட்டாரு. தனியால் அவருனால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவருக்கே நல்லா தெரியும். கூட்டணி கட்சியில் சேர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் இடம் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. தவிர நாங்கள் தனித்து நின்று ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றது வரைக்கும் சொல்லலை. ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே பண்ணலையா? 2027 குட்டி காரணம் போட்டால் கூட முடியாது, எக்காரத்தை கூட முடியாது. இன்னும் அது அரசியல் கட்சியாகவே அது இன்னும் மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெறலை. விஜய் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து இப்போ ரஜினி சார்லாம் கூட சொன்னார், ஆனால் வரல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து துணிஞ்சு வந்திருக்கார். ஸோ மக்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணாருன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ அவர் ஏதாவது பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரால் முடியும். டெஃபினட்டாக ஈ கேன் டூ சம்திங். ஒரு அரசியலில் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தான், தப்பு கிடையாது. பட்டு இனி கொஞ்சம் ஸ்பீடு காணும். ஒருவேளை லேட்டாக ஸ்பீடாக வராரான்னு தெரியல எனக்கு. வந்தால் நல்லது தான். இந்த பேசுகிற வரைக்கும் எங்களுக்கு என்ன பேசுகிறான்னு எங்களுக்கு புரியல. நல்லா க்ளீனாக பேசுகிற மாதிரி அது வரமாக எங்களுக்கு புரிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அவர் என்ன யாரோட சேர போகிறாரு இல்லை இப்போ சீமான் என்னாச்சு, தனித்து நின்று இது வரைக்கும் ஒன்றும் சாதிக்கலை. இவர் தனிச்சு நின்று கண்டிப்பாக சாதிக்குமா? இவர் தனிச்சு நின்று இந்த 2026 வரலன்னா அப்புறம் திரும்பி வந்து 5 வருஷம் இவருக்கு கஷ்டம்தான். அதுக்குள்ளே இவரை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இவர் ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு கூட்டணி கட்சி யாரும் ஏடிஎம்கேயோடையோ இல்லை பிஜேபியோடையோ யாரோடய சேர்ந்து பண்ணேன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் நிற்கலாம். இல்லை 2026 நான் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு அதுக்கு அடுத்த 31 வேணால் இவர் வந்து யாரோட ஜாயின் பண்ணி நிற்கலாம்னா என்னோடய ஐடியா. வர்றதை பற்றி தப்பு கிடையாது, நல்லது தான். பட் இனியும் வந்து அந்த கம்யூனிகேஷன் எங்களுக்கெல்லாம் எங்கள் மாதிரி படித்த ஆளுகளுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. அன்றைக்கி பேசுனது எதுவுமே புரிய மாட்டேது. எல்லாம் எழுதி வச்சு படிக்கிறாரு. சினிமா வசனம் மாதிரி எழுதி வச்சு படிக்கிறாரு. அது நீட்டாக கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா அழகாக கேள்விக்கு என்ன பதில் அது மாதிரி நீட்டாக பேசுனா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு அன்றைக்கி மேடையில் பேசும்போதெல்லாம் 1-2 மணி நேரம் பேசுனார். என்ன பேசுனா எங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு மனசு கஷ்டம்தான் இருக்குது. ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பண்ணி வரணும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அவர்கிட்ட இப்போதைக்கு தெரியல. சில விஷயங்களை குரல் கொடுக்குறாரு. பட் அது வந்து இன்னும் பத்தலை. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் கூட்டன்றதை தாண்டி அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்க மக்கள்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியலாக இன்னும் கொஞ்சம் சத்தமாக எல்லா விஷயங்களுமே குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன். அண்ட் மோரோவர் வந்தது நல்ல விஷயந்தான். ஏன்னா பீப்புள் நீட் எ சாய்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே சாய்ஸ் எதிர்பார்க்குறோம் இல்லையா லைஃப்பில். அதனால் கண்டிப்பாக பொலிட்டிக்கலில் வந்து லாஸ்ட் 50 இயர்ஸாக நிறைய பார்த்துட்டோம். அடிஷ்னலாக வேறு ஏதாவது இன்னும் ஒரு புது தாட்ஸோட புது ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட புது தலைவர்கள் வர்றது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி இப்போ வந்தவங்க இது வரலாம் சரியில்லை. இனிமேல் நான் எதிர்பார்க்க முடியாது. இல்லை இந்த ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள்? ஒன்றுமே பண்ணலையா? மக்களுக்காக எதுவுமே பண்ணல. சினிமாலே எதுவுமே பண்ணலன்னா இதில் எப்படி பண்ணுவாங்க? டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு. அரசியலில் நல்லா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கார். இந்த வருஷம் அவரோட அடுத்த வருஷம் எலெக்ஷனில் பார்க்கணும் அவரோட இது எப்படி இருக்குன்னு. 2026 நல்லா தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அரசியல் நிலைப்பாடுனா என்ன பண்ணாருன்னு அரசியல் நிலைப்பாடு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் மக்களுக்கு அவர் ஒன்றும் பண்ணலையே. எல்லாம் அந்த பசங்க சினிமா மோகத்தில் போயிருக்காங்க, அது மட்டும்தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் அரசியலுக்கு இன்னும் கட்சிக்கு இது ஒன்றும் இல்லை. ஒரு மக்களுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணலையே. அது ஏதோ பரனூரில் ஏதோ போய் இது பண்ணார் போல இந்த ஃப்ளைட்டு இது அந்த ஒன்று தான். அது கூட அது ஒரு சினிமா மாரி ஜனத்தை காமிக்கிற மாரி காமிச்சு பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி மக்கள் மத்தியில் வந்து அவர் எதுவும் பண்ணுற மாரி தெரியலையே. இந்த ஒரு வருஷம் அவர் மக்களுக்கு எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறீங்க?
எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாருன்னு நான் கேட்குறேன். ஒரு அரசியலில் இது வரைக்கும் எந்த மூவுமே பண்ணலை. அவர் தன்னுடைய கொள்கைகளையே இன்னும் தெளிவாக மக்களை ரீச் ஆகிற அளவுக்கு அவர் வந்து பிரபகாண்டா பண்ண கிடையாது. யாருக்குமே வந்து அவருடைய கட்சி கொள்கைகள் என்னன்னு யாரை நீங்கள் கேட்டிங்கனாலும் யாரும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவருடைய இது இருக்குது. அவர் வந்து சினிமா அரசியல் தான் இன்றைக்கி தேதியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எம்ஜிஆர், சரத்குமார், யார் எல்லாமோ எம்ஜிஆர் பண்ணார். அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் சொல்லக்கூடாது, சரத்குமார் எல்லாமே பண்ணார். இவர் ரஜினிகாந்த் இதை பார்த்துக்கிட்டே தான் அவர் பயந்துக்கிட்டார். இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவர் வந்து பேக் அடிச்சிட்டார். ஆனால் இவர் ஏதோ துணிச்சலாக இறங்கியிருக்காரு. அது யாராவது கூட்டணி போடலான்ற ஒரே நம்பிக்கையில் தான் வந்திருப்பார். தனியால் அவரால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவருக்கே நல்லா தெரியும். கூட்டணி வந்து ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சியில் சேர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் இடம் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. தவிர நாங்கள் தனித்து நின்று ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றது வரைக்கும் சொல்லலை. அந்தளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபீல்டை விட்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது 257 கோடி வாங்குறவர் வந்து இது அரசியலை நம்பி வந்திருக்காரு. நடிகர்களும் எல்லாம் வந்து அந்த எம்ஜிஆர் மட்டும்தான் அதில் ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆனார். அதுக்கப்புறம் வந்து எந்த நடிகருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இவர் எதை நம்பி வந்திருக்காரு என்னன்னு ஒன்றும் புரியல. அவங்க அப்பாவை எவ்வளோ முயற்சி பண்ணி ட்ரை பண்ணார் முதல்ல, அதை ஃபாலோ பண்ணி இவர் வராருன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தால் கூட இவர் வந்து இவருடைய தலைமையில் வரணும் அப்படின்றாரு. இவர் தலைமையில் யார் வருவாங்க யார் போவாங்கன்னு தெரியல. அப்படி யாருன்னா கூட்டணி வச்சு ஓகே பண்ணால் ஒரு வேளை சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் ரசிகர்களை வச்சு இவர் கட்சி ஆரம்பித்தது கஷ்டம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். இனி ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் இந்த வர எலெக்ஷனில் 2026 அவருடைய கோட்பாடுகள் நமக்கு ஒன்றும் தெரியல. தனித்து நிற்கிறாரா இல்லை சேர்ந்து நிற்கிறான்னு தெரியல. தனித்து நின்றுனா அவர் சொல்லியை முடிச்சிருவாங்க. சேர்ந்து நின்றுனா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் க்ரோத் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தனித்து நின்று என் மெஜாரிட்டி எனக்கு 10% கிடச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 2031 அவரோட இது ஜாயின் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போதைக்கு அவரோட தனி ஸ்ட்ரென்த்து தெரியாமல் யாரும் ஜாயின் பண்ணவும் பயப்படுவாங்க. ஒரு இப்போ சீமானுக்கு 8% இருக்குது, 10% இருக்குது. அது மாதிரி இவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு யாருக்குமே தெரியல. இந்த 2026 இவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தா அதுக்கு நெக்ஸ்ட்டு எம்பியோ எலெக்ஷன்லையோ எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு மற்ற மக்கள் கட்சி இதில் ஒன்றும் இல்லை வச்சுக்கோமே, அவ்வளோதான் விஜய் கட்சி மூடிட்டு போயிட வேண்டியதான். இதில் 1% 2% வரல. இந்த கமலஹாசன் மாதிரி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் மூடிட்டு போயிட்டா பார்த்தீங்க. அது மாதிரி இவர் இருப்பாரா இல்லையானா நம்ம இந்த 2026 இந்த கிஷோரை வச்சு பண்ணுறாரு. அது வந்து என்ன தான் பண்ணோட மக்கள் வந்து எடுபடணும், எல்லாம் ஓட்டு போடணும். கமலஹாசன் மாதிரி கவுத்தி விட்டு போயிடுவாங்களோ எனக்கு ஒரு பயம். இப்போ சீமானு வந்து 8% 9% ஓட்டு இருக்குல்ல, அதே மாதிரி இவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியல. இவர் சொல்கிறாரு 5% 20%. இந்த 2026 நின்னா அவருடைய பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். பிறகு அதுக்கு அடுத்த எம்பி அடுத்த எலெக்ஷனில் தான் அவர் இவர் பக்கத்தில் போகலாமா. இப்போ கமலஹாசன் யாரும் போகிறாங்களா? போகிறதில்ல. பாட்டாளி மக்கள் கட்சி யார்கிட்ட பக்கத்தில் போகிறாங்களா? போகிறதில்ல. ராமதாஸ்ட்டும் போகிறதில்ல. வேறு யார்ட்டும் போகிறதில்ல. இந்த வர்ற இந்த எலெக்ஷனில் 2026 தான் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு எல்லாமே மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து 2026 தான். தனியாக இருக்கிறது தான் பெட்டர். அவர் கூட்டணி வச்சார்னா அவர் எப்படி இப்போ இது பண்ணுவாருன்னு தெரியல. அவரே வேணான்னு தானே சொல்கிறாரு. கூட்டணி எதுவும் வேணாம், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிறார். இப்போ அவரோட ஒரு வருஷம் வந்து அரசியல் வந்து மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரா இல்லை அது எப்படி? அவர் இப்போ இது வரைக்கும் ஒன்றும் தெரியலையே. அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் வந்து கொஞ்சம் இந்த மாநாடெல்லாம் நடத்தினார். இனிமேல் தான் பார்க்கணும் எப்படின்னு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அண்ட் ஈ கேன் ஃபேஸ் தி 2026 போல். பட் எந்த அளவுக்கு அவரால் வின் பண்ண முடியும்னு என்னால் சொல்ல முடியல. 5%, 10%. ஏன்னா எல்லாருமே கமல் கூட வந்தார், ரொம்ப பர்சன்டேஜ் எடுக்க முடியல. ரஜினி வரேன்னு சொன்னார், வரல. அதே மாதிரி என்டிகே அவங்களும் ஒரு 10-15% தான். அதனால் எந்த அளவுக்கு அவரால் வர முடியும்னு தெரியல. பட் ஈ கேன் ட்ரை and he has to do something for the Tamil Nadu. I think he is trying, he is evolving. New, yeah, he is new to politics. So he is doing his best. Let him do his best. Maybe he wants to hire the best person to understand the Tamil Nadu politics. அதாவது எங்கே எந்த ஓட் ஷேர் எது கிடைக்கும், மேபி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஏன்னா வில் ஹேவ் எ நாலேஜ். நியூவாக வந்திருக்காருல்ல, அதனால he may not know. அவரை வச்சு பிரசாந்த் கிஷோர் வச்சா இது வில் நோ லைக் எங்கே ஓட் பேங்க்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே
அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய் பண்ணக்கூடாது. ஷுட் பி சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க திரும்பி அதையே பண்ணால் அதை பற்றியே பேசுகிறது, திரும்பி இந்த 2 லாங்குவேஜ் எடுக்கிறது 3 அதையே பேசினா வந்து இது வேஸ்ட், வரதே வேஸ்ட். தனியாக நின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது 2%, 3%, 5% அவ்வளோதான். எல்லாருக்குமே ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்களோட கொள்கைப்படி அவங்க போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தான். அந்த கொள்கைகள் மக்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட் பேங்க் அதிகமாக போகுது. இது வரைக்கும் நான் நான் பார்த்த வரைக்கும் வந்து நல்லா போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஐ மீன் நாட் பேட். பட் இன்னும் அதான் சொல்கிறேனே, அவருக்கு இருக்கிற அந்த பவருக்கு இன்னும் நல்ல பொட்டென்ஷியலாக நிறைய பண்ண முடியும். 2026 ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா? தெரியல, பட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஓட் பேங்க் அவருக்கு க்ரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏதாவது ஒரு புதுசாக நடக்குமா. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபாரின் போகிறாங்க, எல்லாருமே அதர் ஸ்டேட்ஸ் போகிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் வராங்க. எல்லாருக்குமே வந்து அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் இப்படி மாறணும், நம்மளுக்கும் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி இப்போ புது தலைவர்கள் வரும்போது கொஞ்சம் அவங்களாம் ஜாயின் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்காது, ஓட்டை பிரிக்கலாம், அவ்வளோதான். ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒன்றா வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அது எப்படி ஆலமரம் இருக்கிற இடத்துல போயிட்டு அது எது சொல்கிற, அது ஏதோ பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வாய்ப்பு இல்லை. நான் ஒன்று கொஞ்சம் ஜனங்க வந்து இது பண்ணுற மாரி. நம்ம இப்போது உனக்கு 2006 உனக்கு அரசியல் வந்து உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. 2006 வந்து விஜயகாந்த் வந்து நின்னார். அவருக்கு அவ்வளோ கூட்டத்தை காமிச்சாங்க. அப்பயும் வந்து ஒன்றும் பண்ண முடியல. சும்மா ஓட்டை பிரித்து ஒரு இது பண்ணலாம், அவ்வளோதான். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவங்க 2 பேர் தான் மனசில் வச்சுருப்பாங்க. 2 சின்னம், ஒன்று இந்த ஒரு சின்னம், இல்லைன்னா இன்னொரு அந்த சின்னம், அவ்வளோதான். ஆனால் வந்து அந்த சின்னமே இப்போ பிரச்சனையில் இருக்குது பழுது. இப்போ எந்த கூட்டணி நீ வச்சாலுமே நீங்கள் எல்லாருமே எழுத்து நின்னா கூட அங்கே ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒன்று ஓட்டு பிரித்து கொஞ்சம் கம்மி. இப்போது அவங்க 50,000 இது 20,000 டி நகர்ன்ற போது டி நகர் விட்டுரு, இது வந்து மைனஸ் ஏரியான்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு தொகுதியில் அவங்க நின்று வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க 20,000 ஓட்டில் ஜெயிக்கிற இடம் இந்தியா கூட்டணி 10,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. அந்தமாரி வாக்கு வித்தியாசம் குறையுமே தவிர வாய்ப்பெலாம் இல்லை. இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு எலெக்ஷனாவது ஃபேஸ் பண்ணி பார்த்தா தான் அவருக்கு இருக்கிற சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது மக்கள் மத்தியில்ங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் வேணால் கேளுங்க. இந்த ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அரசியலில் எதுவுமே பண்ணல, அதான் சொன்னல, சினிமா அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏதாவது ஒரு காலேஜுக்கு போக வேண்டியது, ஒரு 100 பசங்களை பிடிக்க வேண்டியது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஸ்காலர்ஷிப் கொடுக்குற ஃபண்ட்ஸு இது பண்ணுற மாதிரி அப்படி இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரே தவிர அவர் ஒன்றும் அரசியல் ரீதியாக எந்த இயக்கமோ எந்த போராட்டமோ மக்களுக்கான இதை வந்து எதையுமே முன்னெடுத்து அவர் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. அதனால் அது அவர் எடுத்து அதை இன்னும் அதுக்கு அரசியல் கட்சியாகவே அது இன்னமும் மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெறலை. அது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அவருடைய இதெல்லாம் சொல்ல முடியும். இன்றைக்கி தேதியில் அவரை வந்து ஒன்றும் பெரிய ஒரு சக்தின்னு ஒன்று நாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு தான் இருக்குது. பார்ப்போம். 2026 இப்போ தண்ணி ஜெயிக்க மாட்டாருன்னு நிற்க முடியாது. குட்டி காரணம் போட்டாலும் முடியாது, எக்காட்டு கூட முடியாது. கூட்டணி வைக்கணும், அவர் கூப்பிட்றாரு கூட்டணி யாருனா வாங்கணும். ஆனால் இவர் தலைமையை நம்பி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சின்ன கட்சிங்க யாருனா வரலாமே தவிர இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 பேரில் யாருனா வரணும். ஆனால் அவங்க தலைமையில் தான் இவர் போகணும், இவர் போக மாட்டார். அப்புறம் எப்படி முடியாது? இவர் தலைமை நம்பி வரணும், சின்ன கட்சிங்க யாருனா வந்தால் உண்டு. தனியாக நின்னா கஷ்டம். ஏன்னா சிவாஜி கணேசன் நின்று தோற்றுருக்காரு, பாக்யராஜன் நின்று தோற்றுருக்காரு, டி ராஜேந்திரன் நின்று தோற்றுருக்காரு. கமலும் வந்து இப்போ உலகநாயகனே வந்து முண்டு முடியாமல் போய் கட்சியில் டிஎம் கொடுத்து சரண்டர் ஆகிட்டு இப்போ ஒரு எம்பிக்காக நின்ட்டார். அதனால் ரொம்ப கஷ்டம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணா காலத்துலேருந்து அறிஞர், அண்ணா காலத்துலேருந்து ராஜாஜி எல்லாம் கூட்டணி வச்சு தான் ஓகே பண்ணாங்க. இவர் கூட்டணி எதிர்பார்க்குறாரு. அது ஒன்று அவர் மூலியம் கூட ராகுல் காந்தி போய் பார்த்தாரு. அப்புறம் அது மாதிரி காங்கிரஸ் இது மாதிரி ஒரு மேஜர் கட்சியில் கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஓகே பண்ணி வந்தான்னா இவருக்கு கை கொடுத்தாங்கன்னா ஓகே பண்ணிடலாம். இல்லாட்டி எதிர்காலம் கஷ்டம்தான். அரசியலுக்கு எல்லாருமே வரணும், எல்லா அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வர வேண்டியதான். அனுபவம்லாம் தேவையில்ல. நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டியதான். செய்வார்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷத்தில் அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து நல்லது பண்ணுறாருன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எழுச்சி பண்ணுற மாதிரி பசங்களை இன்னும் படிக்க வைக்கிறதுக்கு பதவியில் இல்லாத பேர் செய்கிறாருன்னா கண்டிப்பாக பதவியில் அந்த பேருக்கு செய்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எவ்வளோ நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அப்படி இருந்தால் அவர் அரசியலுக்கு வராருன்னா கண்டிப்பாக ஏதாவது மக்களுக்கு செய்யணும் என்ன இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். 2026 வந்து டிவிக்கு ஏதாவது ஜெயிக்கும் எப்படியா இருந்தாலும். அவருக்கு ஆட்சிக்கு வந்தார்னா மக்களுக்கு நல்ல உதவி எல்லாம் செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் டிவிக்கே போடுங்க. எனக்கு 18 வயசு இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் டிவிக்கே தான் போடுவேன்.
18 வயசு இளைஞர் நீ எல்லாம் இருந்தீங்கன்னா டிவி கேக்கு போடுங்க.